பெரியண்ணி, நீங்க அந்த பக்கம் படுத்துக்கங்க, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். சரியா? நான் உங்களுக்கு கம்பளி கொண்டு வரட்டுமா? சரி, நான் உங்களுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடவா? ரொம்ப நாளாச்சு உங்க தலைக்கு நான் எண்ணெய் தடவி விடவே இல்ல. இல்ல ராதா, வேண்டாம் விடு. அட, என்னாச்சு உங்களுக்கு? பொதுவா நீங்க தான் சொல்லிட்டே இருப்பீங்க, ராதா என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு, எண்ணெய் தேய்ச்சி விடுன்னு. இன்னைக்கு என்னாச்சு பாருங்க, உங்க தலைமுடியெல்லாம் ரொம்ப வறண்டு போயிடுச்சு. வயசான மாதிரி இருக்கீங்க. பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசானவள் ஆயிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் இந்த மாதிரி பண்றாரு? ஒண்ணே இல்ல, அவர் மூளை குழம்பி போயிருக்கு. நீங்க வேணா பாருங்க, 2-3 நாள் அவரை கண்டுக்காம விட்டுருவோம், அவரே கிளம்பி போயிடுவாரு. 15 வருஷம் கழிச்சு அவருக்கு இன்னைக்குதான் அவரோட உரிமை ஞாபகம் வருதா? அதானே, 15 வருஷமா அவரு என்ன பண்ணாருன்னு அவருக்கு ஞாபகம் இல்ல. விடுங்க அண்ணி, அவரை பத்தி எதுக்கு நாம யோசிக்கணும்? இல்ல ராதா, இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிஜமா. ஒருவேளை இந்த விஷயம் இன்னும் பெருசாயிடுச்சுன்னா அப்புறம் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படியெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா ராதா? நீயே கேட்டல, எப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேசிட்டு போனார் அவரு. எனக்கு என்னோட அறை தெரியுங்கிறாரு. சீ, யார பத்தியும் கவலை இல்ல, யார் மேலேயும் பயம் இல்ல. அவரு வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்றாரு ராதா. நாம அவர்கிட்ட சண்டை போடணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா ராதா, அவர் வேணும்னே தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரியண்ணி, வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சின்ன அண்ணா இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. ஆமா, அது மட்டும் இல்ல, அவரால தனியா எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? தானா இங்க இருந்து போயிடுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கூடிய சீக்கிரமே இங்க இருந்து போயிடுவாரு. நீங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரி, நான் உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் பாருங்க. தூக்கமா? அவ்வளவுதான். வா சோனா, டிஃபன் சாப்பிடலாம். தேங்க் யூ. இரு. என்ன மேடம், மேடை இன்டர்வியூ பண்ண ரெடியா இருக்கீங்களா? என்னென்ன கேள்வி கேட்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கல? இதுல யோசிக்க என்ன இருக்கு? டாட் ஆபீஸ்ல இன்டர்வியூ எடுக்கிறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சிம்பிள் பேசிக் क्वेश्चंस தான் கேட்கணும். ஹவ் ஆர் யூ ஆஸ் a டீம் லீடர்? சரி, தமிழ்லே கேக்குறேன். அப்புறம் உங்களுக்குள்ள லீடர்ஷிப்போட குவாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு? நீங்க கம்பெனியோட லாபத்துக்காக என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ எதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ற? சோனா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ குடும்பம் நடத்த போறியா இல்ல கம்பெனி நடத்த போறியா? பின்ன ஹவுஸ் மேட் கிட்ட இந்த கேள்வியை கேட்க போற? மேட் என்ன ஒரு டீமோட வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? வீடு ஒரு கம்பெனி மாதிரி நடத்துறதுக்கு மேட் தேடிட்டு இருக்கியா? இங்க பாரு சோனா, நாம தேடுறது ஒரு ஹவுஸ் மேட், ஓகே? எக்ஸிகியூட்டிவ்லாம் ஒண்ணும் இல்ல. ஓப்ஸ். குடு. இல்ல இந்த क्वेश्चंसலாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். சரி, நீயே சொல்லு, நம்ம என்ன கேட்கலாம் சொல்லு. அது சிம்பிள் தான். அது அவங்க கிட்ட என்னென்ன வேலை எல்லாம் எதிர்பார்க்கறியோ அதெல்லாம் கேளு. அந்த வேலை செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டு முடிச்சிரு.